Attention, Miss Lalita. Flying for Canada. There is an urgent phone call for you at inquiry counter. Please report immediately. Miss Lalita, you are requested to report at inquiry counter immediately. Sorry, it's okay. Is there any call for me? Miss Lalita? Yeah. Please. ஹலோ ஹலோ யாரு லலிதாவா? நான் தான் பாபு பேசுறேன். என்ன பாபு? உனக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கிறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ராஜாக்கு ஆக்சிடென்ட் ஆகி எப்படி? டேய் ரொம்ப ஓவரா இருக்குடா. ஓவரா பணம் தான பெட்ல சேர்க்க முடியும். தோத்தா மட்டும் நீ கொடுக்க மாட்டியா என்ன? சீ போடா. ஓகே சர்வன்ஸ் அசெம்பிளியா ராஜா பாபு ராஜா இன்னும் வீட்டுக்கு கொண்டு வரலமா? அப்படியே மார்ச்சுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க சாகல. நீங்க என்ன விட்டுட்டு போக முடியாது. நீங்க என்ன விட்டுட்டு போக முடியாது. ஒரு வழியில ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கடவுளையில வேண்டிக்கிட்டு அப்புறம் எப்படி இது நடந்தது? I can't live without you. வழியில உங்களை நினைக்காம கடவுளே அதிகம் நினைச்சதுனால நீங்களும் அவங்களோடவே போய் சேர்ந்துட்டீங்களா ராஜா? ஏன் ராஜா என்னை விட்டுட்டு போக எப்படி மனசு வந்தது? இல்ல ராஜா. அட போங்கப்பா, போதும் விளையாடுனதெல்லாம். இந்த பாருமா, ராஜா சாகல, உயிரோட தான் இருக்காரு. இந்த பாரு வந்துட்டு இருக்காரு. எப்படி ராஜா உங்களால இப்படி விளையாட முடியுது? உங்க விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா? அது நாங்க தான். அது வேற ஒண்ணும் இல்ல, உன்னை டெஸ்ட் பண்றதுக்கு. அம்மா நீ ஃபாரின் போறது ராஜாக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. ஓரமா உட்காந்து ஓரம் அழுதுகிட்டு இருந்தான். நீ ஏர்போர்ட்டுக்கு போயிட்ட. உன்னை எப்படி கூப்பிடுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் இப்படி செஞ்சோம். அதுக்காக இப்படி ஒரு விளையாட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சதா? அதுக்கு இல்லம்மா, நீ ஃபாரின்ல படிச்சு வந்து என்ன பண்ண போற? எப்படி ராஜா தான் கல்யாணம் பண்ணிக்க போற? அது இப்பே பண்ணிட்டு அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. நாங்கெல்லாம் சேர்ந்து அதனால இவர் செத்துட்டா நான் எப்படி அழுவேன்னு வேடிக்கை பாத்தீங்களா? இல்ல நாங்க தெரியாம. ஏன் நீ செத்துட்டேன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லி பாரு. அவங்க எல்லாரும் எப்படி அழுறாங்கன்னு ஒளிச்சிருந்து பாருங்க, நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா? லலிதா ப்ளீஸ். இது எல்லாத்துக்கும் நீங்களும் தானே காரணம். இல்லம்மா, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? என் பர்த்டே அதுமா ஏன்பா எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறீங்க? யுவர் பர்த்டே? Then what? போன வாரம் வந்தது. டேய் அது எந்திரா, தண்ணியில மறந்துட்டேன். Happy birthday to you. Happy birthday to you. டேய் அதெல்லாம் கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம்டா. அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்குல்ல. அதான் பண்ண ஞாபகப்படுத்தினேன். Cheers! Thank you. 1 2 3 4. ஏய் போதும், சீக்கிரம் வாங்க. வரமாட்டமே. வரமாட்டமே. ஏய் வாங்க. டேய் என்னடா போட்டு ஓட்ற? போடா அந்த பக்கம் போடா. திருப்பி கரெக்ட்டா? Follow the road. ஏய் ராஜா, எங்க போறீங்க? திரும்ப வாங்க. டேய் பாத்து அடே. ஐயோ, இந்த சின்ன பசங்க விளையாட்டு எப்பதான் முடிய போகுதோ? நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் பெரிய பசங்க விளையாட்டு மட்டும்தான். என்னடா என்னமோ ஸ்டைலா ஓட்டுறான்? எவனுமே எதையுமே கத்துக்கிட்ட புதுசுல இப்படிதான் மச்சான், எல்லாம் ஆர்வ கோளாறு. பாத்தியா நம்ம கோட்டை தெரியாம கிண்ட அடிச்சு சிரிக்கிறான். நம்ம தண்ணி அடிக்கிறது அவனுக்கு பிடிக்கல, அதான் மூஞ்சி அப்படி திரும்பிட்டு இருக்கான். யா யா யா
ஏய் டிரைவர் என்ன ஸ்லோ ஓட்டுற நீ கையில கேப்பு கண்ணாடி போட்டுருந்தா மாத்திரம் போறாதடா நல்லா ஃபாஸ்டா ஓட்டணும்டா ஃபாஸ்டா போடா டேய் என்னடா ரொம்ப பேசுற நீ வந்து ஓட்டுற மோட்டர் ஓட்டுறது கஷ்டமுங்களா ரொம்ப ஈஸிமுங்க ரோட்ல சைக்கிள் ஓட்டுறதாருங்க கஷ்டமுங்க நாங்களாம் பீச்சில் ஷிப்பு ஸ்டீமர் லாரிங்க 3000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டி நம்ம போட்டு ஓட்டாங்களா போட்டு சும்மா அல்ட்டாத கவுண்டரா நீ ஏன் வந்து ஓட்ட நோ 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 உன்னால தண்ணியில எட்டு கூட போட முடியல நாங்க 8 போடுவோம் 16 போடுவோம் அதை பார்த்துட்டு நீ அழுவ வேணால அவன் பர்த்டே அதுமா அவனை அளவைக்காதீங்களா நான் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டேப்பா சீரியஸா சொல்றேன் நீங்க வந்து ஓட்டுங்க நான் போறேன் ஓகேடா அவங்க தடுமாறாங்க பாருங்க. அவங்க தானே கிண்டல் பண்ணாங்க. படம் நல்ல படட்டும். ஏதோ 3000 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல ஓட்டுறேன்னு சொன்னீங்க என்ன ஆச்சுங்கண்ணா சும்மா சொன்னா சைக்கிள்ல குரங்கு படல் கூட அடிக்க தெரியாதுடா ஐயோ ராஜா நீங்க போங்க போட்டுக்கிட்டு போங்க. ஏய் பாபு அந்த மோட்டர் கிட்ட போடா ஸ்டார்ட் பண்றா ஐயோ இவங்க ஸ்டார்ட் பண்றாங்களோ இல்ல லைஃப் ஸ்டாப் பண்றாங்கன்னு தெரியலையே பார்த்து கைட்ரா பார்த்து அப்பா டேய் தனியா வந்துட போதுடா இந்த த்ராட்டில் ரைஸ் பண்றா சொல்றான்ல ரைஸ் பண்ணுங்கடா அப்பா ஓட்டா மச்சான் ஏய் 8 போட்டு காட்டவா 8 ஏய் உடனே புத்தி காட்டுற பாத்தியா சரி ஜாகிரதை கரை வந்து சேருங்க இதான் மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா பத்து மேல ஏத்து ஏய் அந்த பக்கம் போகாதுங்கடா வந்து தொலைங்கப்பா. மோட்டர் போட்ல எப்படியா பாம்பு அடிக்கும் எவனோ வேணும்ட்டே வச்சிருக்காயா யோ அது பெட்ரோல்ல ஓடுற மோட்டர் போட்டியா இடிச்சதுனா வெடிக்காதா ஏன்டா நீங்க மட்டும் மேல பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா உங்களுக்கு தெரியும்டா அதான் பறந்துட்டீங்க என்னாலதா எல்லாம் என்னாலதா தம்பி தம்பி பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தலையெடுத்து பாவம் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்காக நீங்க தலையெடுத்துல என் திமிரு என் விளையாட்டுதானா என்னாலதா தம்பி தம்பி எத்தனை நாள் தான் இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க? இது உங்க தவறா இருந்தா போலீஸும் கோர்ட்டும் உங்களை சும்மா விட்டுருப்பாங்களா? நேர்ல பார்த்த சாட்சியங்கள் இந்த 2 பொண்ணுகளும் போலீஸ்ல என்ன சொன்னாங்க? அவங்க சாவுக்கு காரணம் நீங்க இல்ல, அவங்களோட விளையாட்டுத்தனம் தான் சொன்னாங்களா இல்லையா? தம்பி கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்படியே அண்ணா என்னங்க பால். அண்ணா என்ன இது ரத்தம் என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ இது என்ன பாடெல்லாம் உடைச்சு போய் பேண்டேஜ் ஒண்ணும் எடுத்துவாங்க ஒண்ணும் போங்க. இல்லம்மா. ஏம்மா நான் உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கேன் அதெல்லாம் மறந்துட்டு ஐயோ நீங்க எனக்கு எந்த துரோகமும் பண்ணல. ஆண்டவன் தான் என்ன சரியா கவனிக்காம விட்டுட்டான்.
சரி நீங்க முதல்ல ஆபீஸுக்கு போங்க. போய் 1 மாசம் ஆச்சு. அங்கே போனா அவங்க நினைப்பு தான் வரும். வந்தா என்ன, வரட்டுமே. எனக்கு கூட அவர் நினைப்பதான் இருக்கு. நான் கூட உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கலான்னு தான் வந்தேன். எதுக்குமா பர்மிஷன்? அவரும் நானும் டெல்லியை விட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளாவது சந்தோஷமா வாழ்ந்தோம்னா அதுக்கு காரணம் நீங்களும், நீங்க அவருக்கு போட்டு கொடுத்த பெரிய வேலையும் அழகான அந்த கெஸ்ட் ஹவுஸும் தான். அவர் சந்தோஷமா வாழ்ந்த அந்த வீட்லயே அவர் நினைப்போடையே குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு நீங்க தான் பர்மிஷன் கொடுக்கணும். பர்மிஷன் என்னமா பர்மிஷன்? ஆனா அந்த வீட்ல எப்படி மாதிரி தனியா என்ன? தம்பி, ஒருத்தர் செத்து போன வீட்டுல உடனடியா வந்து இருக்கிறதுக்கு யாருமே பயப்படுவாங்க. ஆனா இவங்க ஆனந்தோட நினைவு அந்த வீட்லயே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வித்தியாசமான ஆசை, புள்ளத்தாச்சி. சரின்னு சொல்லுங்க. அதுல ஆனா குழந்தை பிறந்த உடனே நான் இங்க வந்துருவேன். எனக்கும் உங்களுக்கு தான் அனாதையா இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கு. ஏன் குழந்தைக்குண்ணே மாமா நீங்க இருக்கீங்கல்ல, நான் இங்க தான் வருவேன். சரிம்மா, ஆனா ஒண்ணு, தயவு செஞ்சு இனிமே இந்த வெள்ளை சேலை மட்டும் கட்டிக்காதம்மா. லலிதா, லலிதா, நீ இப்படி கொடுத்துருக்க. ஏன் இப்படி? என்னாச்சு? வராத, கிட்ட வராத. உனக்கு என்னாச்சு? வெளியே போயிடு. என்னால உன்னை பார்க்க முடியாது. வெளியே போயிடு. உன் கூட என்னால வாழ முடியாது. நீ ஒரு கொலைகார. மரியாதை வெளியே போயிடு. தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த சம்பவத்தை நேர்ல பார்த்ததுனால கொஞ்சம் பயந்து போயிருக்கா, அவ்வளவுதான். இல்ல, அந்த சம்பவத்தை பார்த்து நான் பயப்படல. இவரை பார்த்து தான் பயப்படுறேன். இவரோட என்னால வாழ முடியாது. இவர் என்ன கொண்டுடுவாரு. என்னம்மா உளற? இவரா அவங்கள கொன்னாரு? ஆமா. என்ன ஆமாங்கற? இவரா கழுத்து நெரிச்சு கொன்னாரு? இல்ல. பின்ன இவரா தண்ணில பிடிச்சு தள்ளி விட்டாரு? இல்ல. இவரா போட்டு கொண்டு போய் பாரணம் மோதி கொன்னுட்டாரு? இல்ல. பின்ன எதை வச்சு இவர்தான் அவங்கள கொன்னாருன்னு சொல்றேன்? இவரோட விளையாட்டு புத்தியால தான் அவங்க செத்தாங்க. அவங்க பாவம்பா, எந்த தப்பு பண்ணாதவங்க. இவர் மேல உயிரையே வச்சிருந்தாங்க. ஆனா இவரு அவங்க உயிரையே எடுத்துட்டாரு. இவர் நினைச்சா இன்னும் எத்தனை பேர் வேணாலும் சாகடிப்பாருப்பா. ஏன்னா அவ்வளவு பணம் இருக்குல்ல, அந்த திமிரு. இவரை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற அகம்பாவம். மத்தவங்கள மனுஷனா மதிக்காத ஒரு மிருகம். இவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாருப்பா. இப்ப நான் சொல்றத கேளுமா. வேண்டாம்ப்பா, நான் செத்தாலும் சாவேனே தவிர இவரோட மட்டும் வாழவே மாட்டேன். அம்மா லலிதா, அம்மா லலிதா, சொல்றது கேளுமா. சாரி, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயா, என்ன தம்பி இது? நீங்க ஒரு குரல் கொடுத்திருந்தா நானே ஓடி வந்திருப்பேன்ல. நீங்க எதுக்கு இங்க? பரவாயில்ல, எனக்காக ஒரு உதவி பண்றீங்களா? உங்களுக்கு உதவி செய்யற நிலைமையில நான். சரி சரி சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, என்னுடைய சொத்து எல்லாம் 3 பங்கா போட்டு என்னால செத்து போன என்னுடைய உங்களால இல்ல. சரி, செத்து போன என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய குடும்பத்துக்கு இந்த சொத்தை எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி தம்பி. வச்சிருக்கேன். ஆமா, நீங்க இந்த பத்திரத்தை எல்லாம் வக்கீலோட போய் எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தி நீங்க தான் கொடுத்துட்டு வரணும். தம்பி, என்னாலே போக முடியும். ஆனா இவ்வளவு நாளா அவங்கள சிரிக்க வச்சு தான் நான் பார்த்திருக்கேன். இந்த நிலைமையில நான் அவங்கள பார்க்க முடியாது. ப்ளீஸ் தம்பி, இப்படி சொத்தெல்லாம் அவங்களுக்கு எழுதி வச்சிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு உழைச்சி சம்பாதிக்கிறேன் உங்களை மாதிரி. ஏன் அப்போ நீங்க என் கூட இருக்க மாட்டீங்களா? நான் இருக்கிறதே உங்களுக்காக தானே தம்பி. என்ன மாதிரி நீங்க உழைக்கலாம், ஆனா உங்களை மாதிரி மனசு யாருக்கும் வராது. ஆமா, வாங்க நாம